அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம்ம அகீதா பாடத்தில் அல்லாஹ்விடம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணுமா அப்படின்னா அதற்கான நிபந்தனைகள் இருக்குது, ஷர்த்துகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷாஅல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இஸ்லாம் மார்க்கம் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. அல்லாஹ் நாடியதை நம்ம மேலே கடமையாக்கியிருக்கிறான். தான் நாடியவர்களை இறை தூதராகவும் தேர்வு செஞ்சுருக்கிறான். அதன் மூலமாக மக்களுக்கு வழிகாட்டியும் இருக்கிறான் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மள பலர் மார்க்கம் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை உலக விஷயத்தை வச்சு ஒப்பீடு செஞ்சு அப்புறமா தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் சிலர் எப்படி இருக்காங்க, மார்க்கம் சொன்ன கடமைகளை ஒழுக்கங்களை சஹீஹான ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்போ உள்ள காலத்துக்கு இது சாத்தியமா, நவீன காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், இது அறிவுக்கு பொருந்தவே இல்லையே, அறிவியல் இல்லை, இந்த விஷயத்தில் மருத்துவ பயன் இல்லை, அப்படி எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹும் ரசூலும் சொல்லியிருந்தால் கூட அதை மறுத்துடுறாங்க. நஊது பில்லாஹ். இந்த மாதிரியான அணுகுமுறை நம்மளை என்ன பண்ணிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். ஏன் தொழுகிறோம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, இதனால் என்ன பயன் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்மக்கிட்ட வந்து கேட்டால் நம்ம அதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம், அதை நம்ம யோசித்து பார்க்கணும். சில பேர் எப்படி பதில் சொல்கிறாங்க, இது ஒரு வகையான உடற்பயிற்சிங்க, இது யோகா மாதிரிங்க. ஏன் மிஸ்வாக்கு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து மருத்துவ குணம் இதில் நிறையா இருக்குதுங்க. இந்த மாதிரியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்படி மருத்துவம் இல்லைனா அறிவியல் காரணங்களை ஒப்பீடு செஞ்சு ஃபாலோ பண்ணலாமா? பண்ணவே கூடாது. பிறருக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்லலாமா? எடுத்து சொல்லவும் கூடாது. அதாவது உதாரணமாக ஆண்களுக்கு மட்டும் பட்டாடை அணிகிறது ஹராம், அதே மாதிரி காவி நிறம் குங்கும நிற ஆடை அணிகிறது ஹராம். ஆனால் இது எல்லாமே பெண்களுக்கு ஹலால். இப்போ தங்கம் அணிவது அதுவும் வந்து ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் ஆண்களுக்கு மட்டும் ஹராம், பெண்களுக்கு ஹலால்? இதில் ஏதோ ஒரு உட்கருத்து இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்பலாம் சிந்தனை செஞ்சு சிந்திக்கக்கூடாது. அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிடணும். ஆனால் இன்றைக்கி நம்மள பலர் வந்து மார்க்கத்தை ஒப்பீடு செஞ்சு பார்க்குறாங்க. இந்த வழிமுறை இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறை. சஹாபாக்கள் வாழக்கூடிய காலத்தில் குர்ஆன் வசனம் அருளப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிடுவாங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு சஹாபியுமே இது சாத்தியமா, இது அறிவுக்கு எட்டவே இல்லை, இதில் மருத்துவ குணம் இருக்குதா, ஏன் ஆண்களுக்கு ஹராம், ஏன் பெண்களுக்கு மட்டும் ஹலால், அந்த மாதிரியான ஒரு கேள்வி கூட எழுப்பவே இல்லை. உள்ளத்தில் உறுதியாக அல்லாஹ்வின் மேலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து எந்த ஒரு கேள்வியுமே எழுப்பாமல் அதை அப்படியே நடைமுறைப்படுத்திட்டாங்க. சமயனா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இதுதான் ஒரு முஃமினுடைய சிறந்த பண்பு. இதை வந்து அவங்க சஹாபி வந்து அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. கேட்டுட்டாங்கன்னா கட்டுப்பட்டுருவாங்க. ஏன்னா அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி செய்யணும், ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்மலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதில் அறிவியல் என்ன இருக்குது, அதில் மருத்துவ காரணம் ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடணும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சூரா அஹ்ஸாபில் 36வது ஆயத்தை பார்த்தோன்னா, வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியாரத்து மின் அம்ரிஹிம் வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ضل ضلالا முபீனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வமா கான ஆகுமானதல்ல யாருக்கு, லி முஃமினின் வலா முஃமினத்தின் நம்பிக்கையுடைய ஆணுக்கும் நம்பிக்கையுடைய பெண்ணுக்கும் ஆகுமானதல்ல அப்படின்னு சொல்லிட்டான். எதை? இதா கதல்லாஹு முடிவு செஞ்சிட்டா. யார் முடிவு செஞ்சிட்டா? அல்லாஹு வ ரசூலுஹு அல்லாஹுவும் ரசூலும் முடிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அம்ரன் ஒரு காரியத்தை வந்து முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையுடைய ஆணுக்கும் சரி நம்பிக்கையுடைய பெண்ணுக்கும் சரி என்னது ஆகுமானதல்ல.
என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ யக்கூன லஹுமுல் ஹியாரத்தோ மின் அம்ரிஹிம். ஐ யக்கூன அதாவது ஐ யக்கூன லஹும் அவர்களுக்கு இருப்பது அல் ஹியாரத்து ஒரு விருப்பம் மின் அம்ரிஹிம். அதாவது தங்களது காரியத்தில் ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து மாறா நம்ம வந்து எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே அல்லாஹும் ரசூலும் முடிவு செஞ்சுருக்கிறாங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். வமை யாசி, அப்போது யார் வந்து மாறு செய்வாரோ அல்லாஹ் ரசூலு, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஃபக்கது தல்ல தலாலம் முபினா, அதாவது திட்டமாக நிச்சயமாக வழிகட்டுட்டார். எப்படி? தெளிவாக வழிகட்டுட்டார். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அவர்களுடைய அக்காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்டுள்ள எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை. நோ ரைட்ஸ் அட் ஆல். ஆகவே அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிச்சிட்டான். அப்போது அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்றதுக்கு ஈமான் கொண்டுள்ள எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமையே கிடையாது. அப்போது இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். இப்படி நமக்கு ஒரு கட்டளை இடப்பட்டிருக்குது, அப்போ நம்ம வந்து நம்பிக்கை கொண்ட ஆணோ பெண்ணோவோ இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த காரியத்தில் வேறு அபிப்பிராயமும் கொள்ளக்கூடாது. ஓகே, இப்போது அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். முக்கியமாக 4 நிபந்தனைகள் இருக்குது. இதை வந்து மனசில் பதிவு வச்சுக்கணும். 1 அகீதா, இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கை, இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரியான அகீதாவில் இருக்கணும். 2வது தௌஹீத், ஏகத்துவம், இதில் நம்ம ஒரு இறைவனை மட்டும்தான் நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். 3வது இஹ்லாஸ், மன தூய்மையான எண்ணத்தோடு அந்த அமல் செய்யணும். 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இந்த எல்லா நிபந்தனைகளுமே நம்ம செய்யக்கூடிய அமலில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்குவான். இதில் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போது அக்கைதா, இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முஸ்லீம் வந்து எந்தவித சந்தேகமுமே இல்லாமல் அக்கைதாவை முழுமையாக நம்பிக்கை கொள்ளணும். அக்கைதாவை சந்தேகம் கொள்வது அப்படிங்கிறது, அதை விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது, அதில் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை மறுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றிடும். நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்முடைய அக்கைதா சரியாக இருக்கணும். நம்முடைய அக்கைதா சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வானமளவுக்கு மலையளவுக்கு அமல் செஞ்சால் கூட எந்தவித நன்மையுமே அல்லாஹ் இடத்துல கிடைக்காது அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கணும். அமலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அக்கீதாவை பற்றி அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அக்கீதா தான் ஒருத்தவங்களுக்கு சொர்க்கமா நரகமா அப்படின்னு தீர்மானம் செய்யக்கூடியது இல்லையா? அக்கீதா தான் நேர்வழி எது வழிகேடு எது அப்படின்னு நமக்கு மேப்பு காமிக்கக்கூடியது இல்லையா? வழிகாட்டக்கூடியது. ஸோ அப்போ நம்ம அக்கீதாவில் சரியான அக்கீதாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி நம்மள பலர் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்காத காரணத்தினால என்ன நடக்குதுன்னா, பகிரங்கமாகவோ இல்லைனா மறைமுகமாகவோ ஷிர்க்கு வச்சிட்ருக்குறாங்க. பெயரளவில் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா? இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன? அக்கீதா பற்றி விளக்கம் இல்லாதது தான். அப்போது இன்றைக்கி நம்மள பலர் வந்து நல்ல முறையில் நேரத்தோடு தொழுகிறவங்க இருக்கிறாங்க, கடமையான நோன்பு வைக்கிறவங்க இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உபரியான தொழுகைகள், உபரியான நோன்புகள், நிறைய திக்ர்கள் செய்கிறது, அல் குர்ஆன் ஓதுறது, இந்த மாதிரி இஸ்லாம் சொன்ன எல்லா அமல்களும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதோடு சேர்த்து தர்கா வழிபாடும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியார் சாலிஹான பெரியவர் மூலமாக போனோன்னா மறைவான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சாலிஹான பெரியவர் மூலமாக அவர் இறந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளுடைய துவாக்கு அல்லாஹுக்கு பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பால் கிதாபு பார்க்குறாங்க. பால் கிதாபுங்கிறது வந்து இப்போ வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறத வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது, ப்ரிடிக்ஷனை வந்து நம்ம நம்புகிறாங்க இல்லையா? பின்னாடி நடக்க போகிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ராசி பலன் பார்க்குறாங்க. இப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஏதாவது ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டால் கூட என்ன நடக்கும்? நம்மளுடைய அமல்கள் பாழாக போயிடும் இல்லையா? அப்போது மார்க்கத்தை பற்றி தெரியாத காரணத்தினால மூட நம்பிக்கை அதில் மூழ்கிடுறாங்க, இல்லைனா மாற்று மதத்தினருடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா?
இப்போது இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இரவு பகலாக அமல்கள் செஞ்சாலும் அது என்னவாகிடும், வீணாக போயிடும். அப்போது அல்லாஹ்கிட்ட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா முதல் நிபந்தனை என்ன, அக்கீதா பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுருக்கணும். நம்ம நாவால் சொல்லி உள்ளத்தால் உறுதிப்படுத்தி செயல் மூலமாக வெளிப்படுத்தணும் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சரியான முறையில் நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தௌஹீத், ஏகத்துவம். தௌஹீதுனா என்ன, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுடைய ஏகத்துவம்னா என்ன, அவனை யாருக்கும் இணையாக்காமல் ஒருமைப்படுத்துதல். ஓகேவா, அல்லாஹ்வை யாருக்குமே இணையாக்காமல் ஒருமைப்படுத்துவது, அதுதான் தௌஹீது. அதில் உறுதியாக இருக்கிறது தான் ஏகத்துவம். அதாவது தௌஹீதுனா என்னென்னா அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுடைய ஏகத்துவத்துக்கு உறுதிப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். ஏகத்துவம்னா என்ன, அல்லாஹ்வை யாருக்குமே இணையாக்காமல் ஒருமைப்படுத்துறது தான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறதுனா என்ன, படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹுடைய தன்மைகள் பண்புகள் அவனுக்கு மட்டும்தான் உரியது. நம்முடைய இறைவன் எப்போதுமே அல்லாஹ் மட்டும்தான். நம்ம வணங்குறதுக்கு தகுதியான ஒரே இறைவன். நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அனைத்தின் மேலேயும் ஆற்றல், அதிகாரம் இருக்குது. இதை உள்ளத்தில் அப்படியே உறுதியாக ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். என்னன்னு பார்க்கலாமா. சூரத்துல் கஹஃப்ல 18 107வது ஆயத்து. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னல்லதீன நிச்சயமாக எவர்கள் ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள், வஅமிலு ஸாலிஹாத் இன்னும் செய்தார்கள், ஸாலிஹாத் நன்மைகளை, ஸாலிஹான நன்மைகளை, கானத் லஹும் அவர்களுக்கு இருக்கும், ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கங்கள், நுஸுலா தங்குமிடங்களால். நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் விருந்துக்கு, அதாவது விருந்துக்கு இறங்கும் இடமாக ஃபிர்தௌஸ் என்னும் தோட்டங்கள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போது இந்த சாலிஹான நல்ல அமல்கள் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, எல்லா விதமான அமல்களுமே நம்ம அல்லாஹுக்கு மட்டுமே செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி செய்ய சொல்லியிருக்கிறாங்களோ, செஞ்சு காட்டியிருக்கிறாங்களோ, அந்த முறைப்படி நம்ம அமல் செய்யணும். இதுதான் சாலிஹான அமல். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மள பலர் இரவு பகலாக அமல் செய்கிறோம். யா அல்லாஹ், இந்த நல்லடியார் பொருட்டால் என்னுடைய அமலை ஏற்றுக்கோ, என்னுடைய துவாவை இந்த நல்லடியார் பொருட்டால் ஏற்றுக்கோ அப்படின்னு அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த வேறு ஒருவரை சேர்த்துடுறாங்க. இதனால் இவங்க இரவு பகலாக செஞ்ச அமல் என்ன ஆகிடும், பயனே இல்லாமல் போயிடும். அப்போது அல்லாஹும் ரசூலும் நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி இவர்கள் பொருட்டால் கேளுங்க, அவர்கள் பொருட்டால் கேளுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி காமிக்கவே இல்லை இல்லையா. இந்த மாதிரி நமக்கு சொன்னதே கிடையாது. பின்னால் வந்த வழிகேடர்கள் தான் இந்த மாதிரியான வழிமுறைகளை உண்டாக்கி விட்டுருக்காங்க. பித்தத்து புதுமையை ஏற்படுத்திட்டாங்க. நம்ம நேரடியாகவே அல்லாஹ்கிட்ட நம்முடைய தேவைகளை கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை பற்றி நமக்கு சொல்லி காமிக்கிறான். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா. சூரத்துல் பக்கரால 186வது ஆயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவதத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அப்படின்னா என்ன அர்த்தம், வ இதா சஅலக உம்மிடம் கேட்டால், ஐபாதி என் அடியார்கள், அன்னி என்னை பற்றி, ஃப இன்னி நிச்சயமாக நான் கரீபு சமீபமானவன், ஃப இன்னி கரீபு நிச்சயமாக நான் சமீபமானவன். இந்த வார்த்தையை நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும். ஃப இன்னி கரீபு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்காம நம்ம யார்கிட்டையோ மூலமாக கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அது சரியான அக்கீதால இருக்குமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது இல்லையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃப இன்னி கரீப் அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தானே நம்ம கேட்க முடியும். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அதாவது உஜீபுனா பதில் அளிக்கிறேன், தஅவத தாஇ அப்படின்னா நான் அழைப்பாளரின் அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன், இதா தஆன் அவர் என்னை அழைத்தால் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம அழைச்சோன்னா கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்.
ஃபல் யஸ்தஜிபூலி, ஆகவே எனக்கு அவர்கள் பதில் அளிக்கவும், வல் யுமினூபி, இன்னும் அவர்கள் என்னை நம்பிக்கை கொள்ளவும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி அடைவதற்காக. அப்போது நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போது இதையும் நம்ம உணர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இந்த 2 முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம சரியான அகீதா, இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கணும். அடுத்தது தௌஹீத், ஏகத்துவத்தில் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம இந்த 2 நிபந்தனைகளை அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிபந்தனைகளை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.